நீ ரொம்ப எமோஷனலா இருக்க. ரொம்ப சென்சிட்டிவா இருக்க. எதையுமே சாதாரணமா எடுத்துக்கவே மாட்டேன்ற. உன்னுடைய ஆசைகள் எல்லாமே ரொம்ப பெருசா இருக்குது. நீ பேராசைப்படுற. ஏன் சின்ன சின்ன விஷயத்த ஊதி பெருசாக்குற? நீ எப்ப பாரு டூ மச்சாவே எல்லாத்தையும் பண்ற. இது மாதிரியான வார்த்தைகள் உங்களுக்கு உங்க குடும்பத்துல இருந்தோ, இல்ல ரிலேஷன்ஷிப்ல இருந்தோ, இல்ல உங்களுடைய ஒப்பீனியன் யாருக்கு மேட்டரா இருக்கும்னு நீங்க நினைக்கிறீங்களோ, அவங்க கிட்ட இருந்தோ அடிக்கடி இது உங்களுக்கு வந்திருக்கலாம். இந்த மாதிரியான வார்த்தைகள நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. உங்களுக்கு வந்திருக்கும். பட் அது உங்களுக்கு வலிய குடுத்திருக்கும். ஆனா நீங்க அத எக்ஸ்பிரஸ் பண்ணியிருக்க மாட்டீங்க. எஸ்பெஷலி நார்சிஸ்டிக் விக்டிமா நீங்க இருந்திருந்தீங்க அப்படின்னா, இந்த வார்த்தைகள் எல்லாமே ரொம்ப நார்மலா நீங்க கேட்டுக்கிட்டே இருந்திருப்பீங்க. இத நார்மல்னு நம்பவும் வச்சிருப்பாங்க. பட் ஆக்சுவலி நான் சொல்ற ஒரு உண்மைய கேளுங்க. நீங்க டூ மச்லாம் கிடையவே கிடையாது. நீங்க தான் நார்மலான பெர்சன்ஸ். உங்களுக்கு முன்னாடி இருந்தவங்க இந்த வார்த்தைகளை யூஸ் பண்ணவங்க உங்கள டூ மச்சா நினைச்சிருக்காங்க. அதுதான் இங்க உண்மை. அத பத்தி தான் இங்க நாம பேச போறோம். நாம ஏன் அவங்களுக்கு டூ மச்சா தெரியறோம். அனைவருக்கும் வணக்கம். நான் தான் உங்கள் கவிதா விஜயன் பேசுறேன். கவிஸ் போட்காஸ்டுக்கு இன்னொரு தலைப்பின் கீழ் உங்கள் அனைவரையும் வரவேற்பதில் மிக்க மகிழ்ச்சி. உலகெங்கிலும் இருந்து அன்பும் ஆதரவும் அளித்து வரும் அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் என் மனமார்ந்த நன்றிகள். இன்னைக்கு நாம பார்க்க போற தலைப்பு why you are too much for them, healing from narcissistic abuse. அதாவது நார்சிஸ்டிக் அபியூஸ்ல இருந்து நீங்க வெளியில வந்திருந்தீங்க அப்படின்னாலும், இல்ல நார்சிஸ்டிக் அபியூஸ்ல நீங்க இருக்கிறீங்க அப்படின்னாலும், இந்த டூ மச் அப்படின்ற வார்த்தையை நீங்க அடிக்கடி கேட்டிருப்பீங்க. ஸோ உண்மையிலே இங்க டூ மச் கிடையாது. அவங்க தான் உங்களை டூ மச்சா ஃபீல் பண்ண வைக்கிறாங்க. அவங்க ஏன் உங்களை அந்த மாதிரி டூ மச்சுன்னு அவங்களும் நினைக்கிறாங்க, உங்களையும் நினைக்க வைக்கிறாங்க அப்படின்ற அதுக்குண்டான காரணங்களை இன்னைய போட்காஸ்ட்ல நாம கேட்கலாம். பொதுவா இது இந்த டூ மச் அப்படின்னு ஒருத்தவங்க சொன்னாங்க அப்படின்னாக்க நாமளும் அதை நம்பிடுவோம். அப்படி நீ ஏன் இப்படி ரொம்ப சீன் போடுற, நீ ஏன் இப்படி டிராமா பண்ற, நீ ஏன் சின்ன விஷயத்த ஊதி பெருசாக்குற அப்படின்னு அவங்க கேட்கும் போது நமக்கே தெரியாம நம்ம ஒருவேளை ஓவர் ஆக்ட் பண்றோமோ, ஓவரா டிராமா பண்றோமோ, ஓவரா சீன் பண்றோமோ, இல்ல நம்ம ஓவரா எதிர்பார்க்கிறோமோ, இல்ல நம்ம பண்றதெல்லாம் ஓவரோ, இல்ல நம்ம டூ மச்சா இருக்கிறோமோ அப்படின்ற சந்தேகம் நமக்குள்ளேயே வந்துரும். எனக்கு வந்திருக்குது. நான் எப்பப்பெல்லாம் எனக்காக நான் நிக்கிறனோ, எனக்காக நான் பேச ஆரம்பிச்சனோ, அப்பெல்லாம் இந்த சந்தேகத்தை அவங்க எனக்குள்ள விதைச்சிருக்காங்க. உனக்கு மட்டும் என்ன இப்படி யோசிக்கிற, உனக்கு மட்டும் என்ன இப்படி தோணுது, நீ மட்டும் ஏன் இப்படி கேட்கற, நீ மட்டும் ஏன் இப்படி நடந்துக்கிற அப்படின்னு. பட் ஆக்சுவலி அங்க நானா இருக்கிறதா அவங்களுக்கு பிரச்சனை. அதை அவங்களால பொறுத்துக்க முடியல, ஏத்துக்க முடியல. அதனால அந்த கில்ட்டி கான்சியஸ என் மேல திணிக்கணும் அப்படின்றதுக்காக அந்த டூ மச் அப்படின்ற கான்செப்ட எனக்குள்ள அவங்க புகுத்தினாங்க. எனக்குள்ள மட்டும் இல்ல, நார்சிசிஸ்டிக் விக்டிம் இருக்க எல்லாருக்குமே இந்த டூ மச் அப்படின்ற எண்ணம் இருக்கத்தான் செய்யும். ஸோ அதுக்கான காரணங்கள் என்ன, அதுல இருந்து நம்ம எப்படி வரலாம் அப்படின்றத இன்னைக்கு நாம பார்ப்போம். ஸோ இந்த டூ மச் அப்படின்ற வார்த்தை வெளியில இருந்தெல்லாம் வராதுங்க. நீங்க யார நம்புறீங்களோ, யாருகிட்ட ஓப்பன் அப் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ, யாருகிட்ட உங்களுடைய எல்லா எக்ஸ்பீரியன்ஸையும் ஷேர் பண்றீங்களோ அவங்கள்ட்ட இருந்தா முதல்ல வரும். ஸோ இதை நீங்க கேட்கும் போது உங்களுக்குள்ள என்ன ஆகும் அப்படின்னாக்க, ஆட்டோமேட்டிக்கா நீங்க உங்களை சுருக்கிக்க ஆரம்பிப்பீங்க. எப்படி சுருக்கிக்க ஆரம்பிப்பீங்கன்னா, பேசுறத குறைச்சிருவீங்க, நீங்க உணர்றத குறைச்சிருவீங்க, உங்களுக்கு என்ன வேணுமோ அதை கேட்கறதையும் குறைச்சிருவீங்க. ஸோ இத பத்தி எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். நான் உங்களை ஒரு கேள்வி கேட்கறேன். அவங்க உங்களை டூ மச்சா ஃபீல் பண்ண வைக்கிறாங்க. சரி, இது ஒரு காரணம். ஒருவேளை நீங்க டூ மச் இல்ல அப்படின்னா அது உங்களுக்கு எப்படி ஃபீல் ஆகும்? நீங்க நார்மல் தான், நீங்க டூ மச் எல்லாம் கிடையவே கிடையாது அப்படின்னு உங்களை ஒருத்தர் புரிஞ்சுக்க வச்சாங்க அப்படின்னாக்க, இந்த போட்காஸ்ட் உங்களை அப்படி புரிஞ்சுக்க வைக்கும். நீங்க டூ மச் இல்ல அப்படின்றத உங்களுக்கு தெளிவுபடுத்தும். ஸோ அதை பத்தி இன்னைக்கு நம்ம போட்காஸ்ட் உள்ள போலாம். டூ மச் முதல் பார்ட்டா நான் சொல்றது அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, என்னால இத ஹேண்டில் பண்ண முடியல அப்படின்னு அர்த்தம். அதாவது யாராவது ஒருத்தர் உங்கள்கிட்ட நீ ரொம்ப டூ மச்சா பண்ற,
அப்படின்னு அவங்க சொன்னாங்க அப்படின்னா அதனுடைய உண்மையான அர்த்தம் நீங்க டூ மச்ன்றது கிடையவே கிடையாது. உங்ககிட்ட இருந்து என்ன அவுட்கம் வருதோ அதை அவங்களால ஹேண்டில் பண்ண முடியல. அந்த குற்ற உணர்வு அவங்களுக்கு வருது. ஆனா அதை அவங்க அவங்க ஈகோ ஒத்துக்காது. அதை உங்க மேல ப்ரொஜெக்ட் பண்றதுக்காக உங்களை டூ மச்ன்னு சொல்லி அதை முடிச்சிருவாங்க. இந்த விஷயத்த நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஏன்னா யார் ஒருத்தர் நம்மள டூ மச்ன்னு சொல்றாங்களோ அங்க உண்மை என்னன்னா நம்மளாம் அவங்களால ஹேண்டில் பண்ண முடியல. அதுதான் இங்க உண்மை. இதுக்கான அர்த்தம் என்ன அப்படின்னா உங்க மேல தப்பு இருக்கு அப்படின்னு அர்த்தமே கிடையாது. ஆனா சில நேரங்கள்ல நீங்க தெரிஞ்சுக்க வேண்டியது உங்களுடைய எமோஷனல் ஹானஸ்டிய அவங்களுக்கு எப்படி ஹேண்டில் பண்றதுன்னு தெரியாது. அவங்க அன்கம்ஃபர்டபுளா ஃபீல் பண்றாங்க இல்லைங்களா, அத எப்படி வெளிப்படுத்துறதுன்னு அவங்களுக்கு தெரியாது. உங்களுடைய டெப்த அவங்களால மீட் பண்ண முடியாது. அவங்கள நாம அட்டாக் பண்ணிடக்கூடாது. அவங்களுடைய இலகுவான பக்கம், எளிதான பக்கத்தை நாம தாக்கிடக்கூடாது அப்படின்றதுக்காக அந்த டூ மச் அப்படின்றத அவங்க அவாய்ட் பண்ணிடுவாங்க. இன்னொன்னு சொல்ல போனாக்க நாம எதை கொண்டு நாம பேசுறோமோ, என்ன கொண்டு வரோமோ அத ஹேண்டில் பண்ற எமோஷனல் கெப்பாசிட்டி அவங்கள்ட்ட இல்ல அப்படின்னா நம்மள டூ மச்ன்னு சொல்லுவாங்க. இதை இன்னும் ஒரு சாதாரண வார்த்தையில சொல்ல போனோம் அப்படின்னா இந்த இடத்துல நீங்க பேசுறதோ, நீங்க பண்றதோ, நீங்க சொல்றதோ, நீங்க நடந்துக்கிறதோ எதுவுமே பிரச்சனை கிடையவே கிடையாது. பட் ஆனா உங்களை ஹேண்டில் பண்ற கெப்பாசிட்டி, உங்களோட எமோஷனல் ஹானஸ்டிய ஹேண்டில் பண்ற கெப்பாசிட்டி அவங்கள்ட்ட இல்ல. அதுதான் இங்க உண்மை. இந்த உண்மை இத்தனை நாள் நீங்க புரிஞ்சிருக்கீங்களா? அவங்க எப்பப்பெல்லாம் டூ மச்ன்னு சொல்லும் போது நீங்க உங்களை சுருக்கிக்க தான் பார்த்திருக்கீங்க, நீங்க உங்களை அடக்க தான் பார்த்திருக்கீங்க, நீங்க உங்க வாய்ஸை முழுங்க தான் பார்த்திருக்கீங்க, நீங்க உங்க உண்மையை வெளி காட்டாம மறைக்க தான் பார்த்திருப்பீங்க. ஆனா என்னைக்காச்சும் இந்த உண்மையை புரிஞ்சிருக்கீங்களா? நான் கரெக்டா தான் பேசுறேன், ஆனா அதை உங்களால ஹேண்டில் பண்ண முடியல, அதனாலதான் என்ன நீங்க டூ மச்ன்னு சொல்றீங்க. இல்ல இது அப்படி உணர்ந்தாவது இருக்கீங்களா? இனிமே உணர்ந்துக்கோங்க, இந்த உண்மையை புரிஞ்சுக்கோங்க. சோ இந்த டூ மச் அப்படின்றதுக்கு அர்த்தம், அவங்க சொல்றதுக்கான அர்த்தம் உங்களை அவங்களால ஹேண்டில் பண்ண முடியல. இது முதல் பாயிண்ட். ரெண்டாவது, நாம எல்லாமே சென்சிட்டிவ் பீப்புள்ங்க. எதையுமே ஆழமா உணர்றவங்க. அதிகமா டக்குன்னு கோவப்படுவோம், டக்குன்னு அழுதுருவோம், டக்குன்னு வருத்தப்படுவோம். நம்மால எமோஷன்ஸை மறைக்க முடியாது. நம்ம எமோஷன்ஸை மத்தவங்க மாதிரி ஒரு மாதிரி கல்லு மாதிரியோ பாறை மாதிரியோ நம்மளால இருக்க முடியாது. நமக்கு ஒருத்தவங்க துரோகம் பண்ணிருக்காங்க, பாவம் பண்ணிருக்காங்க அப்படின்னாலும் அவங்களுக்கு ஒரு வழி வந்தா நாம துடிப்போம். அதுதான் நம்ம நேச்சர். ஸோ அதனால நம்ம கஷ்டப்பட்டாலும் பரவாயில்ல அப்படின்ற ஒரு சென்சிட்டிவ் பீப்புளா தான் நாம இருப்போம். நம்ம எந்த அளவுக்கு சென்சிட்டிவா இருக்கிறோமோ அந்த அளவுக்கு அதிகமா நோட் பண்ணவும் செய்வோம். அடுத்தவங்களோட பிஹேவியரை நம்ம நோட் பண்ணவும் செய்வோம். நாம ஒருவேளை சென்சிட்டிவா இருந்தோம் அப்படின்னா நம்ம எதெல்லாம் நோட் பண்ணுவோம்? அவங்களுடைய குரல்ல என்னென்ன ஏற்ற இறக்கங்கள் இருக்கு, அவங்களுடைய மூடு எந்த மாதிரி இருக்குது, அவங்க நம்ம கிட்ட இருந்து எமோஷனலா டிஸ்டன்ஸ்ல இருக்காங்களா இல்ல கனெக்ட் ஆகுறாங்களா, அவங்களுடைய இன்கன்சிஸ்டன்சி, நிலை இல்லாத தன்மை, அதையும் நாம நோட் பண்ணுவோம். அங்க நமக்கு என்ன சொல்லப்படுது, அதன் வழியா என்ன சொல்லப்படல அப்படின்றதையும் நாம நோட் பண்ணுவோம். நம்ம எதையுமே டீப்பா ஃபீல் பண்ணுவோம். நமக்கு உண்மையிலேயே அந்த இடத்துல உண்மை என்ன அப்படின்றது நமக்கு தெளிவா நம்ம உணர்வோம், நம்ம அதை புரிஞ்சுக்கவும் செய்வோம். அதனால நம்ம அதிகமா கவனம் கொடுப்போம், அதிகமா அக்கறையும் எடுத்துப்போம். ஆனா சில நேரம் இந்த எமோஷனல் டெப்த அவாய்ட் பண்ணணும். நாம இந்த மாதிரியான உணர்றோம் பத்தீங்களா, உண்மையை உணர்றோம் பத்தீங்களா, இதை அவாய்ட் பண்ணணும் அப்படின்றதுக்காக நம்மளுடைய இந்த எமோஷனல் டெப்த அவங்க இக்னோர் பண்ண ஆரம்பிப்பாங்க. அப்போதான் இந்த டூ மச் அப்படின்ற வார்த்தைய நமக்கு சொல்லுவாங்க. அது நமக்குள்ள ஏதோ தப்பு இருக்குன்னு அர்த்தம் கிடையவே கிடையாது. ஆனா நம்மளுடைய இந்த அவேர்னஸ் இருக்கு பத்தீங்களா,
என்ன அவேர்னஸ்? அவங்கள பத்தின உண்மைய நாம புரிஞ்சுகிட்டது, உணர்ந்த அந்த விழிப்புணர்வு இருக்கு பாத்தீங்களா? அது அவங்களால ஏத்துக்க முடியாது. அந்த டெப்த்த அவங்க ஒத்துக்க மாட்டாங்க. அதனால தான் உங்கள டூ மச் அப்படின்னு சொல்வாங்க. இது 2வது பாயிண்ட். 3வது பாயிண்ட். ஒரு டாக்ஸிக் என்வைரன்மென்ட்ல ஒரு நார்சிஸ்டிக் டைனமிக்ஸ் உள்ள ஃபேமிலில நம்மளுடைய தேவைகள் நம்ம ஏதாவது கேட்க போனோம் அப்படின்னாக்க அது டூ மச்சா தான் இருக்கும். இதுக்கு நான் எந்த காரணமும் சொல்ல முடியாதுங்க. ஏன்னா அந்த குடும்பம் அப்படிப்பட்ட குடும்பம் அது. ஒரு நார்சிஸ்டிக் டைனாமிக்ஸ் உள்ள குடும்பமா இருந்துச்சு அப்படின்னாக்க அங்க ஸ்கேப் கோட்டா இருக்கிற அந்த குழந்தை எது சொன்னாலும் எது செஞ்சாலும் அது டூ மச் தான். நானும் அனுபவிச்சிருக்கேன். நான் அழகா ட்ரெஸ் பண்ணக்கூடாது, வேணுங்கிறத ஆசைப்படக்கூடாது, வேணுங்கிறத படிக்கக்கூடாது, எனக்கு என்ன வேணுமோ அதை கேட்கக்கூடாது, அவங்க என்ன கொடுக்குறாங்களோ அதான் ஏத்துக்கணும். நானும் யோசிச்சு பார்த்துருக்கேன். நம்ம நிறைய பண்றோம், எவ்வளவோ பண்ணுவோம், எப்படியாச்சும் அவங்க அன்பை ஜெயிச்சிடலாம், அவங்கள்ட்ட இருந்து ஒரு நல்ல வார்த்தை வாங்கிடலான்னு. அவங்களுக்கு தான் என்ன பிடிக்கவே இல்லை. பிடிக்காத உன்னை எதுக்குடா வச்சிருக்கோன்ற மாதிரி வீட்டுல வச்சிருந்தாங்க. அப்ப நான் என்ன பண்ணாலும் அவங்களுக்கு பிடிக்காம தான். இது அந்த வயசுல எனக்கு தெரியலீங்க. நானும் எவ்வளவோ ட்ரை பண்ண அவங்கள்ட்ட இருந்து வந்த வார்த்தை, நீ டூ மச் டூ மச் டூ மச், எல்லாத்துக்கும் சீன் போடுற, எல்லாத்துக்கும் டிராமா கிரியேட் பண்ற, இதுதான் அங்கேருந்து வந்துச்சு. ஒரு வார்த்தை அதிகமா நான் பேசிட்டேனாக்கா பேசி முடிக்கிறதுங்காட்டியும் பல்லார்னு மூஞ்சில விழும். அந்த இடத்துல உண்மையிலே என் மேல தப்பே இருக்காது. நான் எந்த தப்புமே பண்ணிருக்க மாட்டேன். இது மாதிரி நான் பல தடவை குற்றவாளி, தப்பே பண்ணாதன்னா குற்றவாளியா நின்றுருக்கேன். ஆனா தப்புன்னு தெரிஞ்சு பண்ணவங்களுக்கு அவங்க என்ன தெரியுமா பண்ணாங்க? கூட்டு ஆராத்தி எடுத்து அவங்கள நல்லவங்களா ப்ரொஜெக்ட் பண்ணாங்க. எனக்கு அவ ரொம்ப குழப்பம். எந்த தப்பும் பண்ணாத நான் ஏன் இதை அனுபவிக்கிறேன்? தப்பெல்லாம் பண்ண அவங்க ஏன் அந்த மாதிரி சொகுசா இருக்கிறாங்க அப்படின்னு. அதுதான் விதி, அதுதான் நம்ம லைஃப். அந்த நார்சிஸ்டிக் டைனாமிக்ல மாட்டினோம் அப்படின்னாக்கா அதுதான் நமக்கு. ஸோ நார்சிஸ்டிக் அன்ஹெல்தி டைனாமிக்ஸ்ல நம்ம மாட்டிருந்தோம் அப்படின்னாக்கா நம்மளுடைய தேவைகள் அனைத்தும் டூ மச் அப்படின்னு தான் லேபிள் பண்ணப்பட்டிருக்கும். நல்லா புரிஞ்சுக்கோங்க. நம்ம நார்மலா பேசிக் திங்ஸ் தான் கேட்போம். ஆனா அதுவே அவங்களுக்கு அங்க ப்ராப்ளமா இருக்கும். நம்ம என்னென்ன தெரியுமா எதிர்பார்ப்போம்? மரியாதையை எதிர்பார்ப்போம். கன்சிஸ்டன்சி, நமக்கு நிலையான ஒரு பாதுகாப்பு உணர்வு, ஒரு அன்பை எதிர்பார்ப்போம். ஹானஸ்டா கம்யூனிகேட் பண்ணணும்னு எதிர்பார்ப்போம். எங்க வீட்டுல ஒரு பிரச்சனை ஒண்ணு வந்துச்சு அப்படின்னா எல்லா பக்கமும் கேட்போன்னு கேட்டதே கிடையாது. என் மேல தப்புன்ற மாதிரி ப்ரொஜெக்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னா என் பக்கத்து நியாயம் அங்க எடுபடாது. தப்புனா தப்புதான். பட் ஆனா அங்க தப்பே பண்ணிருக்க மாட்டேன் நான். ஆனா அதுக்காக நான் தண்டனை அனுபவிச்சிருக்கிறேன். என்ன ஹானஸ்டா கம்யூனிகேட் பண்ண விட்டதே கிடையாது. அவங்களுக்கு தேவை என்ன பனிஷ் பண்றதுக்கு ஒரு ரீசன் கிடைச்சது அவங்களுக்கு. அது உண்மையா பொய்யா ஒரு நாளும் அவங்க விசாரணை பண்ணதே கிடையாது. ஆனா நானும் எல்லா தண்டனையும் அனுபவிச்சுதான் நான் வந்தேன் நான். ஆனா தப்பு பண்ணவங்க குற்ற உணர்ச்சியே இல்லாம இப்ப அவங்க கூட ஒட்டிட்டு இருக்கிறாங்க. எந்த தப்பும் பண்ணாதன்னா என்ன வெட்டி விட்டுருக்காங்க. நான் சந்தோஷமா ஏத்துக்கிட்டேன் நான் அதையுமே. ஏன்னா என் பக்கத்து நியாயத்தை ஒரு நாளும் அவங்க காது கொடுத்து கேட்டது கிடையாது. ஹானஸ்டான கம்யூனிகேஷன் எனக்கு கிடைச்சதே கிடையாது. எமோஷனல் சேஃப்டி, மருந்துக்கு கூட எமோஷனல் சேஃப்டின்றது எனக்கு கிடையாது. எனக்கு வலிக்குதுன்னு நான் சொன்னேன் அப்படின்னா நல்லா வலிக்கட்டும். நான் அழக்கூடாது அப்படின்றதுக்காக திரும்ப அடிப்பாங்க. நான் வலிக்குதுன்னு அழுகுறேன், ஆனா அழக்கூடாது அப்படின்றதுக்காக திரும்ப அடிப்பாங்க. அடினால அடி கொஞ்ச நஞ்சம் அடி கிடையாது. நான் இப்பதான் எனக்கு தெரிஞ்சுக்கிட்டேன் இந்த மாதிரி இருக்கு டொமஸ்டிக் வயலன்ஸ். இதுல இருந்து நம்மளால மீண்டு வர முடியும். இதுக்கு நமக்கு எவ்வளவோ பாதுகாப்பான வழிகள் இருக்கு, இதுக்கு எவ்வளவோ நமக்கான சட்டங்கள் இருக்கு அப்படின்றது இப்பதான் எனக்கு எப்ப 40 வயசுல தெரியுது. ஆனா அவ்வளோத்தையும் நான் அப்ப அனுபவிச்சுட்டு வந்தேன். குழந்தை பருவத்துல சைல்டு அபியூஸ்ல நான் அவ்வளோ இருந்தேன் நான். இது எதுவுமே அந்த குடும்பத்தை நாம எதிர்பார்ப்போம், ஆனா கிடைக்காது. அது அன்ஹெல்தி ரிலேஷன்ஷிப்பா இருந்தாலுமே சரி, அந்த இடத்துல நீங்க எப்படி ஃப்ரேம் பண்ணப்படுவீங்க அப்படின்னா, நீ ரொம்ப டூ மச்சா டிமாண்ட் பண்ற, சின்ன சின்ன விஷயத்த ஏன் பெரிய டீலா மாத்துற, இந்த சென்சிட்டிவ் இந்த ரிலேஷன்ஷிப்க்கு நல்லது இல்லை. ஸோ இப்படித்தான் ஒரு ரிலேஷன்ஷிப்லயும் நம்மள சொல்லுவாங்க. அதுவும் நார்சிஸ்டிக் அபியூஸ் பேட்டர்ன்ல நீங்க மாட்டிருந்தீங்க அப்படின்னா உங்களோட எமோஷனல் ரியாலிட்டிய மினிமைஸ் பண்ணிடுவாங்க. எது வரைக்கும் தெரியுமா அவங்க அதை பண்ணிட்டு டூ மச் சொல்லிட்டே இருப்பாங்க.
நீங்க உங்களையே சந்தேகப்பட்டு கேள்வி கேட்கிற வரைக்கும் உங்களை அந்த டூ மச் டூ மச் டூ மச்னு சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. என் லைஃப்ல நான் உணர்ந்திருக்கேங்க. நான் உண்மையிலே அங்க உண்மையைத்தான் பேசுவேன் நானு. எனக்கானதான் நான் சொல்லுவேன். எனக்காகத்தான் நான் பேசுவேன். எனக்கு அது சரின்னு தெரியும். நான் பேசுவேன். ஆனா அவங்க என்ன டூ மச்னு நினைக்க வச்சிருக்கிறாங்க. நீ எதிர்பார்க்கறது டூ மச், இப்படி எல்லாம் நடக்காது. நான் ஒரு பேசிக் நீடத்தான் எதிர்பார்ப்பேன். ஆனா அதுவே அவங்களுக்கு அங்க டூ மச்சா தெரியும். ஒருத்தவங்களை பிடிக்கலன்னு முடிவு பண்ணிட்டா அப்படின்னா அவங்க பண்ற எல்லாமே டூ மச் தான் நமக்கு. ஸோ அதுதான் இந்த அன்ஹெல்தி டைனாமிக்ஸ், அன்ஹெல்தி ஃபேமிலியில, அதுவும் நார்சிஸ்டிக் அபியூஸ்ல கண்டிப்பா நடக்கும். இது 3வது பார்ட். 4வது பார்ட், இது நமக்கான இந்த டூ மச்சால நமக்கு வரக்கூடிய பாதிப்பு. எப்பப்பெல்லாம் நம்ம டூ மச் டூ மச் அப்படின்றத ரிப்பீட்டடா கேட்டுக்கிட்டே இருக்கிறோமோ நாம அதை அடாப்ட் பண்ணிக்க ஆரம்பிச்சிருவோம். அதனால நம்ம என்ன பழக்கப்படுத்து, இப்ப என்ன அந்த இடத்துல கத்துப்போம் அப்படின்னாக்க, நம்மளோட ஃபீலிங்ஸ பின்னுக்கு தள்ளிடுவோம். நம்மளோட ஃபீலிங்ஸை வெளிப்படுத்த மாட்டோம். அதை ஏன் சொல்லுவானே, அதை அவங்க டூ மச்ன்னு சொல்லுவாங்க, கஷ்டப்படும், நம்ம சொல்லவே தேவையில்லை. இப்படி நம்ம ஃபீலிங்ஸை பின்னுக்கு தள்ளுறது எங்கேயாவது எட்ட போகுமானா போவாது. அது திரும்ப போய் நம்ம ஆழ் மனசுல தங்கத்தான் செய்யும், ஒரு நாள் வெடிக்கத்தான் செய்யும். அந்த உண்மை புரியாதவங்க தான் இன்னமும் கஷ்டப்பட்டுட்டு இருக்கிறாங்க. கேள்விகளே கேட்க மாட்டோம். எந்த கேள்வியுமே கேட்க மாட்டோம். நம்ம அடங்கின மாதிரி இருப்போம். ஆனா உள்ளுக்குள்ள அந்த வலியை சேமிச்சு வச்சுக்கிட்டே இருப்போம். நமக்கு சில விஷயங்கள் காயப்படுத்தும். ஆனா அதை நம்ம அக்செப்ட் பண்ணிப்போம். இந்த நார்சிஸ்டிக் அபியூஸ்ல நாம சின்ன சின்ன விஷயங்களை எதிர்பார்ப்போம். நார்மலா நம்ம ஃபேமிலிலயோ ஒரு ரிலேஷன்ஷிப்லயோ இருக்கிற எமோஷனல் கனெக்ஷன் நம்ம எதிர்பார்த்தாலுமே அதையுமே டூ மச் அப்படின்னு சொல்லிடுவாங்க. சோ நாம அந்த உறவுகள் நிலைக்கணும், அந்த உறவுகளை விட்டுட்டு போயிடக்கூடாது, அந்த உறவுகள் நம்மோட தொடரணும், அந்த உறவுகள் மேல நம்ம அன்பு வச்சிருக்கோம் அப்படின்ற காரணத்துக்காக அவங்க நம்மளை ஹர்ட் பண்றதையுமே நாம அக்செப்ட் பண்ணிப்போம். சில இடங்கள்ல நம்ம பேசாம இருந்தா இந்த இடம் அமைதியா இருக்கும், நம்ம எந்த ஒரு பிரச்சனையும் கிளப்ப வேணாம் அப்படின்னு வாய முடிப்போம். அந்த மாதிரி போறவங்க உண்மையிலே நல்லவங்க எல்லாம் கிடையாதுங்க. இப்ப வேணா பாக்குறதுக்கு அவங்க வெளிப்புறத்துல நல்லவங்க மாதிரி தெரியலாம். ஆனா இது எல்லாத்தையும் அவங்க உள்ளுக்குள்ள சேர்த்து வச்சு மன பாதிப்பு அதிகமாகி டிப்ரெஷன், ஆன்சைட்டி, உடம்புக்குள்ள பிரச்சனை எல்லாத்தையும் சேர்த்து வச்சு ஒரு காலகட்டத்துல அவங்க வெடிப்பாங்க பாருங்க. அப்ப தெரியும் பிரச்சனை வேண்டாம், நம்ம எதுவும் பேசக்கூடாது அப்படின்னு போனவங்களுடைய கஷ்டம் என்னன்றது அப்ப தெரியும். இப்ப நீங்க அதை உணர்ந்துட்டீங்க, அப்பவே அந்த இடத்துலயே நீங்க பேசிட்டீங்க அப்படின்னாக்கா பின்னால உங்களுக்கு பிரச்சனை வராது. பட் ஆனா அந்த இடத்துல அமைதி வேணும், இதெல்லாம் சரியா போகணும் அப்படின்றதுக்காக நீங்க உங்களுக்கு ஒத்துக்காத விஷயத்த நீங்க உள்ளுக்குள்ள மறைச்சிட்டு போனீங்க அப்படின்னா இது இன்னைக்கு உங்களை பாதிக்காது. ஆனா இது இந்த மாதிரி சேமிச்சு வைக்க பின்னாடி உங்களுக்கு மன பாதிப்பு அதிகமாகும். நல்லா புரிஞ்சுக்கோங்க. நீங்க ஸ்மாலா நீங்க விரும்புறதுனால நீங்க ஸ்மால் ஆவல, இங்க உங்களை சுருக்கிக்கல. உங்களை சுருக்கிக்கணும்ன்ற எண்ணம் உங்களுக்கு கிடையாது. ஆனா நீங்க சேஃபா ஃபீல் பண்ணணும். நான் இப்ப சொன்னேன் பாத்தீங்களா, அமைதி வேணும், அவங்க நம்மளை விட்டு போக கூடாது, நம்ம எந்த கேள்வியும் கேட்க கூடாது, நாம நம்மளுடைய ஃபீலிங்ஸை மறைச்சு வச்சுக்கலாம் அப்படின்றது அந்த நேரத்துக்கு உங்களுக்கு சேஃபா ஃபீல் பண்றதுனால நீங்க உங்களை சுருக்கிப்பீங்க. ஆனா இந்த சர்வைவல் ஸ்ட்ராட்டஜி ரொம்ப நாளா நீங்க எடுத்துக்கிட்டு இருந்தீங்க அப்படின்னா, அந்த சர்வைவல் ஸ்ட்ராட்டஜியை நீங்க ஃபாலோ பண்ணிட்டு இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பா அந்த ரிலேஷன்ஷிப் நல்லா இருக்காது. ஒரு நாள் அந்த ரிலேஷன்ஷிப் உடையும். அந்த இடத்துல பாதிக்கப்பட போறது யாருன்னா அது நீங்க தான். இது 4வது பாயிண்ட். 5வது பாயிண்டா நான் சொல்றது, இந்த டூ மச் அப்படின்னு அவங்க சொல்றத நீங்க நம்புறதுனால நீங்க என்னென்னலாம் இழக்குறீங்க. இது ரொம்ப இது ரொம்ப இது நீங்க இந்த டூ மச் அப்படின்றதுனால நீங்க இழக்கக்கூடிய இந்த விஷயங்கள் ஏத்துக்கிறதுக்கு ரொம்ப ஜீரணிக்க முடியாத விஷயமா இருக்கும். இது என்ன நடக்கும் அப்படின்னாக்க, உள்ளுக்குள்ள என்ன நடக்கும் அப்படின்னாக்க, நீங்க உங்களே கேள்வி கேட்பீங்க. ஒருவேளை நான் டூ மச்சா தான் இருக்கிறனோ, நான் எல்லாருக்கும் ஈஸியா இருக்கணுமோ, இல்ல என்னுடைய தேவைகளை குறைக்கணுமோ, என்னுடைய உணர்வுகளை குறைக்கணுமோ, என்னுடைய ஆசைகளை குறைக்கணுமோ, என்னுடைய வார்த்தைகளை குறைக்கணுமோ, நான் அதிகமா வெளியில தெரியக்கூடாதோ அப்படின்னு உங்களுக்குள்ளே நீங்க கேள்வி கேட்க ஸ்லோவா என்ன ஆயிடும், உங்களுக்குள்ள இருக்கக்கூடிய கனெக்ஷன், அந்த எமோஷனல் கனெக்ஷனை நீங்க இழந்துருவீங்க.
உங்களுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த நம்பிக்கையை நீங்க இழந்துருவீங்க. உங்க மேல உங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த நம்பிக்கை சுத்தமா இழந்துருவீங்க. இந்த இடத்துலதான் உண்மையான வலி அப்படின்றது ஆரம்பிக்கும். ஆனா அந்த வலிய கூட உணராம இது பரவாயில்ல, அவங்க என்ன டூ மச்ன்னு சொல்றாங்க, அதனால நான் எல்லாத்தையும் மாத்திக்கிறேன் அப்படின்னு நீங்க மாத்திக்கிட்டீங்க அப்படின்னா, அதனுடைய பாதிப்பை அனுபவிக்க போறது நீங்க தான். ஆனா அந்த பாதிப்பு உங்களுக்கு சாதாரணமா வந்துட்டு போன மாதிரி இருக்காது. ஒரு பெரிய பிரளயத்தையே உங்களுக்குள்ள உண்டு பண்ணும். அதனால இப்பவே முழிச்சுக்கோங்க. இந்த டூ மச் அப்படின்ற பேட்டர்னால நீங்க எவ்வளவு இழக்கிறீங்க அப்படின்றத புரிஞ்சுக்கோங்க. அடுத்த 6வது பாயிண்டா நான் சொல்றது, நம்மளுடைய தேவைகள் அப்படின்றது நம்ம குடுக்கிற நமக்கான என்ன தேவைகள் நம்ம ஓப்பனா வெளிப்படுத்துறது. அத நாம தெளிவா மத்தவங்களுக்கு புரிய வைக்க வேண்டியது. நம்மளுடைய தேவைகள் ஒரு தகவல். அந்த தகவலை வெளியில சொல்லித்தான் ஆகணும். நமக்கு தேவைகள் இருக்கு. அந்த தேவைகளை வெளிப்படுத்தாம இருக்கிறது நம்மள நல்லவங்கள வேணா காட்டிக்கலாம். ஆனா அது உங்களுக்கு நல்லதா அப்படின்னா கண்டிப்பா கிடையவே கிடையாது. நீங்க உங்களுக்கான தேவைகள் இருக்கு அப்படின்னாக்க, அந்த தேவைகளை நீங்க எப்ப தெரியுமா கஷ்டமா மாத்திக்கிறீங்க? வெளிப்படுத்தாம இருக்கும் போதுதான் நீங்க கஷ்டமா மாத்திக்கிறீங்க. உங்களுக்கு என்னென்ன தேவைகள் இருக்குது? ஒரு விஷயத்துல தெளிவு வேணும். ஆனா அந்த தெளிவு வேணும் அப்படின்றதுக்காக நம்ம ஏதாவது கேட்க போனோம் அப்படின்னா நம்ம கிட்ட சண்டை போடுவாங்களோ, கோவப்படுவாங்களோ அப்படின்னு நீங்க கேட்காம விட்டுட்டீங்க அப்படின்னாக்க, கண்டிப்பா நீங்க பாதிக்கப்படுவீங்க. ரெஸ்பெக்ட், மரியாதைன்றது ரொம்ப முக்கியம். உங்களுக்கான ப்ரையாரிட்டி, உங்களுக்கான இம்பார்ட்டன்ஸ், உங்களுக்கான ரெஸ்பெக்ட், உங்களுக்கான வேல்யூ, உங்களுக்கான ஒர்த்து யாராவது கொடுக்காம அது எவ்வளவு நீங்க லவ் பண்ணுங்களா, எவ்வளவு முக்கியமான உறவா இருக்கட்டுமே, இது ஏதாவது ஒண்ணு குறைஞ்சாலும் தயவு செய்து அந்த உறவை, அந்த ரிலேஷன்ஷிப்பை நீங்க திரும்ப பரிசீலனை பண்ணுங்க. ஸ்டெபிலிட்டி, ஒரு நேரம் ஒரு மாதிரியாவும் இன்னொரு நேரம் இன்னொரு மாதிரியாவும் இருக்கக்கூடிய உறவு உங்களை நிலையான தன்மையில வச்சிருக்காது, எப்பவும் குழப்பத்துல வச்சிருக்கும். அக்கறை, அக்கறைன்றது எல்லாருக்குள்ளயுமே இருக்கும். அவங்க சார் நிறைய பேர் சொல்லுவாங்க, அக்கறை எனக்குள்ள இருக்கு, நான் எப்படி காட்டுறதுன்னு தெரியல. கண்டிப்பா நம்பாதீங்க, வார்த்தைகளை நம்பவே நம்பாதீங்க. அவங்க செயலை கவனிங்க. அந்த செயல்ல அக்கறை தெரியணும். அவங்கள்ட்ட இருந்து வரக்கூடிய அக்கறையும் உங்களுக்கு தேவைப்படுது. கிளாரிட்டி தேவைப்படுது, ரெஸ்பெக்ட் தேவைப்படுது, ஸ்டெபிலிட்டி தேவைப்படுது, கேர் தேவைப்படுது. இதெல்லாம் நீங்க தேவைப்படுது அப்படின்னு நீங்க சொல்றது உங்களை டூ மச்சா ஃபீல் பண்ண வச்சுது அப்படின்னா தப்பு உங்க மேல கிடையாது, அவங்க மேல. மனால இதெல்லாம் உங்க தப்புன்னு தான் நினைச்சிட்டு இருந்தீங்க. இதெல்லாம் நான் எதிர்பார்க்கறது என் தப்புன்னு தான் நினைச்சிட்டு இருந்தீங்க. கண்டிப்பா அது உங்க தப்பு கிடையாது. இது எதுவுமே டூ மச் கிடையவே கிடையாது. உங்களுடைய தேவைகள் அனைத்தும் ஒரு தகவல். இதெல்லாம் உங்களுக்கு வேணும் அப்படின்ற தகவலை நீங்க அவங்களுக்கு கொடுத்துதான் ஆகணும். அவங்க உங்களை சேஃபா ஃபீல் பண்ண வைக்கணும், உங்களை பார்க்கணும், உங்க கூட கனெக்டடா இருக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்கள்ட்ட இந்த தேவைகளை நீங்க எதிர்பார்ப்பீங்க. அவங்க இருக்கிறன்னு சொல்லுவாங்க. ஆனா சொல்ல நம்பாதீங்க, செயலை பாருங்க. இங்க நம்மளுடைய கோல் அவங்கள நம்மளை விட்டு தூரம் விலக்கி வைக்கிறது கிடையவே கிடையாது. நம்மளுடைய கோல் அவங்களுக்கு புரிய வைக்கணும். என்னுடைய தேவை நீங்க நினைக்கிற மாதிரி டூ மச் எல்லாம் கிடையாது, ரொம்பவும் நார்மலானதுதான். அதனால இதெல்லாம் எனக்கான தேவைகள், இந்த தேவைகளை நீங்க புரிஞ்சுக்கோங்க, இதை நீங்க வெளிப்படுத்தணும். இதை நான் 6வது பாயிண்டா சொல்றேன். உங்களுடைய தேவைகளை அவங்க டூ மச்ன்னு சொல்றதுனால நீங்க அந்த தேவைகளை இக்னோர் பண்றது தவறு. ஆனா என்னுடைய தேவைகள் எதுவுமே டூ மச் கிடையாது, என்னுடைய அடிப்படையான தேவைகள் அப்படின்றத நீங்க வெளிப்படுத்துறது தான் இங்க சரியான செயல். 7வது பாயிண்ட், டூ மச் ஒரு இடத்துல டூ மச்சா இருக்கிறது இன்னொரு இடத்துல டீப்பான வேல்யூ பண்ணப்படுற பொருளா இருக்கும். இப்போ ஒரு இடத்துல டூ மச்சா ஃபீல் பண்ணக்கூடிய ஒரு குவாலிட்டி இன்னொரு இடத்துல அப்ரிஷியேட் பண்ணப்படும். சில நேரம் நீங்க சென்சிட்டிவிட்டியா இருக்கிறது, எமோஷனல் டெப்த், ஹானஸ்டி, கேர், இதெல்லாம் எமோஷனலா அன்அவைலபிளா இருக்கிறவங்களுக்கு ஒரு இரிட்டேட்டா இருக்கும். பட் ஆனா யார் எமோஷனலா மெச்சூரான பர்சனா இருக்கிறாங்க, அவங்க உங்களுக்கு ஃப்ரெண்டா இருக்கிறாங்க,
இல்ல உங்க ரிலேஷன்ஷிப்ல இருக்கிறாங்க அப்படின்னாக்க இந்த குவாலிட்டிஸ் எல்லாமே அர்த்தமுள்ளதாகவும் அழகானதாகவும் உண்மையானதாகவும் அவங்களுக்கு தோணும். சோ இந்த இஷ்யூ இங்க வர்றதுக்கு காரணம் நீங்க தப்புன்றது கிடையாது. நீங்க எந்த இடத்துல இருக்கீங்க அப்படின்றதுதான் காரணம் இந்த டூ மச்சுக்கு. புரியுதுங்களா? ஒரு ரிலேஷன்ஷிப்ல ஒரு அபியூஸ்ல உங்களை டூ மச்னு சொன்னாங்க அப்படின்னாக்க அதுக்காக உங்களை நீங்க சுருக்கிக்காதீங்க. உண்மையான மக்களை, உண்மையான அன்பை, உண்மையான என்விரான்மெண்ட் உங்களுக்கு கிடைச்சது அப்படின்னாக்க உங்களோட டூ மச் அப்படின்றது அங்க மதிக்கப்படும். அடுத்து 8வது பாயிண்டா நான் சொல்றது, இந்த டூ மச் அப்படின்ற பேட்டர்னால நீங்க பாதிக்கப்பட்டிருந்தீங்க அப்படின்னாக்கா அதை ஹீல் பண்றதுக்கு கண்டிப்பா டைம் எடுக்கும். சோ அந்த டைம் எடுக்கிறது எப்படி இருக்கும், அந்த டைம்ல நீங்க எப்படி ஃபீல் பண்ணுவீங்க அப்படின்னாக்க நீங்க என்ன உள்ளுக்குள்ள ஃபீல் பண்றீங்களோ அதை சொல்லி பழகுங்க. உங்களுடைய தேவைகளுக்கு சரியான வார்த்தைகள் கொடுத்து வெளிப்படுத்துங்க. உங்களுக்கு எமோஷன் வருது அப்படின்றதுக்காக அதுக்காக நீங்க மன்னிப்பு எல்லாம் கேட்கவே தேவையில்லை. உங்களுடைய இன்னர் சிக்னல்ஸ் திரும்ப திரும்ப வருது அப்படின்னாக்க உங்களை நீங்க குணப்படுத்த வேண்டியதன் அவசியத்தை புரிஞ்சுக்கோங்க. உங்க சிக்னல்ஸ நம்புங்க. முதல்ல இது எல்லாமே அன்கம்ஃபர்டபுளா தான் தோணும். பட் ஆனா உங்களை நீங்க சுருக்கிக்கிறது வேணா உங்களுக்கு பழகி இருக்கலாம். பட் ஆனா உங்களை ஹீல் பண்றது அன்கம்ஃபர்டபுளா அன்ஃபெமிலியரா தான் தோணும். பட் ஆனா கொஞ்சம் கொஞ்சமா நீங்க ட்ரை பண்ணும்போது நீங்க உங்களுக்கிட்ட திரும்பி வருவீங்க. நீங்க டூ மச் இல்ல அப்படின்றத நீங்க உணர்வீங்க. இது 8வது பாயிண்ட். 9வது பாயிண்டா நான் சொல்றது, நான் டூ மச்சா இருக்கிறனோ அப்படின்ற கேள்விக்கு பதிலா என்ன டூ மச்சா ஃபீல் பண்ண வைக்கிற இடத்துல நான் இருக்கனா அப்படின்னு நீங்க கேள்வி கேட்க ஆரம்பிச்சீங்க. அதாவது உங்க மேல நீங்க குற்றம் சொல்லிக்கிற மாதிரி இது வரைக்கும் கேட்டுட்டு இருந்த கேள்வி, ஒருவேளை நான் டூ மச் தானோ அப்படின்ற கேள்விக்கு பதிலா ஒருவேளை என்ன டூ மச்சா ஃபீல் பண்ண வைக்கிற இடத்துல நான் இருக்கிறனோ அப்படின்னு நீங்க ஃபீல் பண்ணீங்க அப்படின்னா அந்த கேள்வி எல்லாத்தையுமே மாத்தும். ஏன்னா இந்த கேள்வி எதை ஃபோக்கஸ் பண்ணும் அப்படின்னாக்க செல்ஃப் பிளேம் அப்படின்றதுல இருந்து எமோஷனல் ஃபிட்னஸுக்கு உங்களை கொண்டுட்டு போகும். புரியுதுங்களா? சோ இந்த டூ மச் அப்படின்றது என்னென்ன அப்படின்றத நான் ஓவரால் திரும்பவும் நான் சொல்லிடுறேன். டூ மச் அப்படின்னு அவங்க உங்களை சொன்னாங்க அப்படின்னாக்க உங்களை ஹேண்டில் பண்ண முடியலன்னு அர்த்தம். முதல் பாயிண்ட். 2வது, நீங்க சென்சிட்டிவ் பீப்புள் அப்படின்றத அவங்க நோட் பண்ணிருப்பாங்க. அது அவங்களுக்கு பிடிக்காதனால உங்களை டூ மச்னு சொல்லுவாங்க. 3வது, அன்ஹெல்தி டைனாமிக்ஸ்ல உங்களுடைய தேவைகள் அனைத்துமே டூ மச்சா தான் லேபிள் பண்ணப்பட்டிருக்கும். 4வது பாயிண்ட், இந்த டூ மச் அப்படின்ற பேட்டர்னால நீங்க உங்களை சுருக்க ஆரம்பிச்சிடுவீங்க. அந்த தப்ப தயவு செய்து பண்ணாதீங்க. 5வது, இந்த டூ மச் பேட்டர்னை நீங்க அக்செப்ட் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னாக்க நீங்க உங்களை இழந்துருவீங்க. 6வது பாயிண்ட், உங்களுடைய தேவைகள் ஒரு தகவல்களா வெளிப்படுத்தப்பட வேண்டிய கட்டாயம், அதுக்கான உரிமையும் உங்களுக்கு இருக்கு. அதை புரிஞ்சுக்கோங்க. 7வது, ஒரு இடத்துல உங்களை டூ மச்னு சொல்லியிருக்காங்க அப்படின்னாக்கா அதே குவாலிட்டி இன்னொரு இடத்துல உங்களை மதிப்பாங்க. அதனால டூ மச்னு சொல்றதுனால உங்களை நீங்க மாத்திக்க வேண்டிய அவசியம் கிடையவே கிடையாது. 8வது, இந்த டூ மச் பேட்டர்னை ஹீல் பண்றதுக்கு டைம் எடுக்கும். தயவு செய்து டைம் கொடுங்க. 9வது, நான் டூ மச் தானோ அப்படின்ற கேள்வியை மாத்தி என்ன டூ மச்சா ஃபீல் பண்ண வைக்கிற இடத்துல நான் இருக்கணும் அப்படின்ற கேள்வியா மாத்துங்க. இது அத்தனையுமே மாத்தும். இந்த டூ மச் அப்படின்ற பேட்டர்ன்ல இருந்து நீங்க வெளியில வரணும், அதுக்கான ஒர்க் ஷாப் உங்களுக்கு வேணும் அப்படின்னாக்க வாட்ஸ்அப்ல பயோல என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர் இருக்கு. அதுக்கு இன்ட்ரெஸ்டட் அப்படின்னு நீங்க மெசேஜ் பண்ணீங்க அப்படின்னாக்க என்னுடைய வாட்ஸ்அப் குரூப் சம்பந்தமான தகவல்களை நான் உங்களுக்கு அனுப்புவேன். நீங்க விருப்பப்பட்டா ஜாயின் பண்ணிக்கலாம். ஆண் பெண் 2 பேருக்கும் தனித்தனி குரூப் இருக்கு. இது ஒரு பெய்டு குரூப். இந்த குரூப்ல நீங்க எந்தெந்த பேட்டர்னால பாதிக்கப்பட்டிருக்கீங்களோ அந்த பேட்டர்னை பத்தி உங்க எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்ணலாம். அதுக்கான சொல்யூஷன்ஸ் கிடைக்கும். அதுக்கான டே டு டே லைஃப்ல நீங்க என்ன பண்ணணும் அப்படின்றதுக்கான விவரங்களையும் உங்களுக்கு நான் தெரியப்படுத்துவேன். ஸோ இந்த எபிசோட முடிக்கிறதுக்கு முன்னாடி நான் உங்களுக்கு தரப்போற மெசேஜ் இதுதான். இப்போ உங்களை யாராச்சும் டூ மச் அப்படின்னு ஃபீல் பண்ண வச்சாங்க அப்படின்னாக்கா நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க.
நீங்க டூ மச்லாம் கிடையவே கிடையாது. நீங்க ரொம்ப நார்மலான ஒரு ஹியூமன் பீயிங். உங்களுக்கு தேவையான அக்கறைக்கு, அன்புக்கு, மரியாதைக்கு எல்லாத்துக்குமே நீங்க தகுதி வாய்ந்தவங்க தான். அத நீங்க விருப்பப்படுறதுனால நீங்க டூ மச்லாம் கிடையவே கிடையாது. இந்த எபிசோட முடிக்கிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோ உங்களுக்கு ஏதோ உங்க வாழ்க்கையில ஏதோ ஒரு கட்டத்துல நடந்த சம்பவங்களை தொட்டிருந்தது அப்படின்னாக்க இந்த வீடியோவுக்கு லைக்கும் ஹைப்பும் கொடுங்க. அது பல பேரை போய் சேர ரீச் ஆக உதவியா இருக்கும். மேலும் இது போல கண்டென்ட்டை நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னாக்க என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நார்சிஸ்டிக் அபியூஸ்ல இருந்து நீங்க எப்படி வெளியில வரலாம் அப்படின்றதுக்கான தகவல் உங்களுக்கு வந்துகிட்டே இருக்கும். மேலும் இந்த வீடியோ யாருக்கா தேவைப்படுதுன்னு நீங்க நினைச்சீங்க அப்படின்னாக்கா அவங்களுக்கு ஷேர் பண்ணியும் விடுங்க. நீங்க இந்த நார்சிஸ்டிக் அபியூஸ்ல இருந்து இல்ல டாக்ஸிக் என்வரான்மெண்ட்லயோ டாக்ஸிக் ரிலேஷன்ஷிப்ல இருந்திருந்தீங்க அப்படின்னாக்க இந்த டூ மச் அப்படின்ற அந்த பேட்டர்னை உங்களுக்குள்ள புகுத்தி வச்சிருப்பாங்க. உண்மை என்ன அப்படின்னாக்கா நீங்க டூ மச்லாம் கிடையவே கிடையாது. பட் உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய அந்த நேர்மை, உண்மை, அந்த தெளிவு, அவங்களுடைய தப்ப கண்டுபிடிக்கிறது, உண்மையை உணர்றது, இது மாதிரியான குவாலிட்டிஸ அவங்களால ஏத்துக்க முடியாது. அவங்களால அந்த டெப்த உணர முடியாது. அதனால அவங்களால ஹேண்டில் பண்ண முடியாது. அதனால அந்த குற்ற உணர்வை உங்க மேல ப்ரொஜெக்ட் பண்ணணும் அப்படின்றதுக்காக உங்களை டூ மச்சுன்னு சொல்லி அதை மழுப்ப பார்ப்பாங்க. இது கண்டினியூஸா நடந்துட்டு இருக்கும் போது காலப்போக்குல நீங்க இதெல்லாம் உங்களுடைய தேவைகளை வெளிப்படுத்துறதே டூ மச்சோ அப்படின்ற எண்ணம் உங்களுக்குள்ளேயும் வளர்ந்துரும். நீங்க அதனால உங்களை சுருக்கிப்பீங்க. அதனால நிறைய கஷ்டங்களையும் அனுபவிப்பீங்க. பட் அது வலிக்கவும் செய்யும். ஆனா அந்த வலி நார்மல் நினைச்சு வாழ்ந்துட்டு இருப்பீங்க. அந்த வலிகளை உள்ளுக்குள்ள சேர்த்து வச்சிருப்பீங்க. அது உங்களுக்குள்ள மன பாதிப்பை உங்களுக்கே தெரியாம ஏற்படுத்தும். நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஒரு நாள் உங்களை சுருக்க வேண்டாம், நீங்க நீங்களா இருக்கலாம் அப்படின்ற வகையிலான மக்கள் உங்களை தேடி வருவாங்க. அவங்கள்ட்ட நீங்க உண்மையாவும் இருப்பீங்க. உங்களுடைய எமோஷனல் டெப்த்தை கண்டு பயப்படாத மக்கள் உங்களை சுருக்க சொல்ல மாட்டாங்க. அந்த மாதிரியான மக்கள் வாழ்க்கையில இருக்காங்க. அவங்கள நீங்க கண்டுபிடிக்கவும் செய்வீங்க. அந்த இடத்துல நீங்க டூ மச்சா ஃபீல் பண்ண மாட்டீங்க. உங்களை உண்மையிலே மற்றவங்க புரிஞ்சுப்பாங்க. நீங்களும் உங்களை புரிஞ்சுக்க ஆரம்பிப்பீங்க. நாம எவ்வளவுதான் நம்மளை சுருக்கிக்கிட்டாலும் அது அவங்களுக்கு போதுமானதா அப்படின்னா கண்டிப்பா கிடையவே கிடையாது. ஒருத்தவங்க நம்மளை பிடிக்கல அப்படின்னாக்க நம்ம என்ன பண்ணாலும் அவங்களுக்கு அது டூ மச்சா தான் தெரியும். அப்படிப்பட்ட ரிலேஷன்ஷிப் தான் நார்சிஸ்டிக் அபியூஸ் அப்படின்றது. ஸோ உங்களை நீங்க டூ மச்சா ஃபீல் பண்ணாதீங்க. நீங்க நார்மல் தான். உங்க ஃபீலிங்ஸை நம்புங்க. உங்களை எக்ஸ்பிரஸ் பண்ணுங்க. உங்களுக்கான மக்கள் உங்களை தேடி வருவாங்க. நீங்களா இருக்கிறதுக்கு உதவி பண்ணக்கூடிய மக்கள் இந்த உலகத்துல இருக்கவும் செய்யறாங்க. நீங்க டூ மச் இல்ல, நார்மல் தான். நீங்க ரொம்பவும் நார்மலான பர்சன் தான். என்னுடைய தேவைகள் நியாயமானது, என்னுடைய உணர்வுகள் நியாயமானது, எதுவுமே டூ மச் இல்ல அப்படின்றத நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா அதுதான் என் குரலுக்கான வெற்றி. உங்களை மீண்டும் இன்னொரு தலைப்பின் கீழ் இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன். உங்களுடைய பொறுமைக்கும் அமைதிக்கும் நன்றி.